ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பை வைத்து இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் செய்யறது மூலயமா பணவரவு தாறுமாறாக இருக்கும். இனிமே நீங்கள் எதை தொட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பை வைத்து என்ன பரிகார முறை செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இறைவன் சிவபெருமான் அப்படிங்கிறது சிவபெருமானை வணங்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கோவிலை பற்றி பேசும்போது எல்லோருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை அருணாச்சல மலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தினால் அன்னைக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபம்தான் கார்த்திகை தீபம்தான். முக்கியமான திருநாளாக இருக்கக்கூடிய கார்த்திகை தீப திருநாளோட மகத்துவத்தை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அக்னி பிழம்பா காட்சியளிச்சிருக்கக்கூடிய சிவபெருமானோட அடிமுடியை காணக்கூடிய முயற்சியில் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனோட அடியை பார்க்கறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. படைப்பு கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து சிவனோட முடியை காண்பதற்கு உயர உயர பறந்து போயிட்டே இருந்தார். இப்படி அடிமுடி தெரியாமல் சிவபெருமான் அண்ணாமலையார் காட்சி கொடுத்த நாள் தான் இந்த ஒரு கார்த்திகை தீபம். இந்த சம்பவம் இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராகவும் மனிதன் அடையக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதி வடிவானது அப்படிங்கிற மாதிரியும் பல தத்துவங்களை நமக்கு உணர்த்துது. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு தான் இந்த ஒரு கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுது. கார்த்திகை தீப திருவிழா தெய்வீக முக்கியத்துவம் வாய்ந்த விழா. இந்த தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்புறம் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு நீங்க வழிபடக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மூலயமா எப்பேற்பட்ட தோஷங்களா இருந்தாலும் அதை நீங்க போக்கிக்க முடியும். அன்றைக்கு நாள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் வீடு முழுக்க அகல் விளக்கு ஏற்றி, அதுவும் மண் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுறது வீட்டுக்குள்ள சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேர்த்துடும். சொல்லப்போனா கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு சரியா 27 விளக்குகள்ல தீபம் ஏற்றது சிறப்புன்னு சொல்லுவாங்க. புதிய அகல் விளக்கு வாங்கினாலும் சரி, ஏற்கனவே நீங்க போன வருடம் பயன்படுத்த அகல் விளக்கை சுத்தப்படுத்தி அதையே பயன்படுத்திக்கிட்டாலும் சரி. நிறைய பேர் தீபத்துக்கு தீப எண்ணெயோ இன்னும் சில பேர் நெய்யோ ஊற்றி வீடு முழுக்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. வீட்டில் முற்றத்தில் 4 தீபங்கள், பின்படிக்கட்டில் 4 தீபங்கள், கோலமிட்டிருக்கக்கூடிய வாசல்ல 5 தீபங்கள், திண்ணையில் 4 தீபங்கள், வாசல் நடையில 2, மாடக்குழியில 2, நிலைப்படியில 2, சுவாமி படி அருகே 2, சமையலறையில் 1 தீபம், வீட்டு வாசலுக்கு 1 தீபம்னு சொல்லி கிட்டத்தட்ட 27 தீபங்களை இப்போ சொல்லிக்கூடிய முறையில் நம்ம வைக்கணும். வீட்டோட வாசல் படி அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சம் நிறைந்த பகுதி. அதனால குத்து விளக்குல தீபம் ஏற்றி வைக்கிறது, அதுவும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு குத்து விளக்குல தீபம் ஏற்றி வைக்கிறது லட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்குள்ள அதிகமாக்கும். இப்போ சொல்லக்கூடிய முறைகளில் வீட்டில் நீங்கள் தீபத்தை ஏற்றி கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடத்துக்கு முயற்சி பண்ணுங்க. முடியலையா 3, 9, 11ன்னு சொல்லி ஒற்றைப்படைகளில் விளக்கு ஏற்றி வழிபாடு நடத்துங்க. இது போக கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் தீபத்தெல்லாம் ஏற்றி வழிபாட முடிச்சுட்டு பூஜை அறையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறையை நீங்கள் பண்ணுறதால உங்களுக்கு பலவிதமான செல்வங்கள் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விலகி இனிமே நீங்கள் எதை தொட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஒரு தாந்திரிக முறையை பயன்படுத்துறதுக்கு செய்யறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அதில் முக்கியமான 3 பொருட்களை சேர்க்கணும். முதல்ல ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு. இந்த 3த்தையும் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் அகல் விளக்கு மேலே வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் எரிய வைக்கும்போது அந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் கிராம்பும் அது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்ந்து கொழுந்து விட்டு அந்த அகல் விளக்கில் ஒரு தீபம் மாதிரி ஒளி சுடர் மாதிரி எரியும். இதை நீங்கள் எரிய வைக்கிறது மூலயமா திருவண்ணாமலை தீபத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்றுறாங்களே கார்த்திகை தீபம், அதை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்ச ஒரு பலனை நீங்கள் பெற முடியும். அந்த தீபம் அந்த கொழுந்து எரியும் போது, அந்த நெருப்பு எரியும் போது அண்ணாமலையார மனசார வேண்டிக்கோங்க. ஓம் அருணாச்சலனே போற்றி, ஓம் அண்ணாமலையானே போற்றின்னு சொல்லி உங்களால் சிவபெருமானோட மந்திரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை வாய்விட்டு உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நினைத்தாலே முக்தி தரும் ஆலயம்தான் இந்த திருவண்ணாமலை ஆலயம் அப்படிங்கிறதால
இந்த ஒரு ஒளிச்சுடரை, அதாவது பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் 3யும் வைத்து நெய் சேர்த்து நீங்க எரிய விடும்போது அதுல ஒரு ஜோதி வருதுல்ல, அதை நீங்க அண்ணாமலையாரா பாவிக்கலாம். இது மூலியமா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையார் உங்க வீட்டுக்குள்ளே வந்த ஒரு பலனை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். இந்த ஒரு ஜோதி எரியும் போது உங்க குடும்பத்தில் கூடிய எல்லா நபர்களும் அமர்ந்து பூஜை அறையில அதை பார்த்துக்கிட்டாலே அதுவே பெரிய பாக்கியம் தான். அதுக்கப்புறமா அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி ஒன்று தயாராகிருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் ஓரமா வச்சிடுங்க. கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா கார்த்திகை தீபத்துல உங்களோட அன்றாட வேலையில பாருங்க, கோவிலுக்கு போங்க, வீட்டு வேலையில பாருங்க. அது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்து அதை குழைச்சிங்கன்னா மை மாதிரி பசை மாதிரி வரும். அதை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நெத்திலையும், பெண்கள் உச்சந்தலையும் இட்டுட்டு வரலாம். இது மூலயமா என்ன நடக்கும்னா, நீங்க ஒரு நல்ல விஷயமா வெளில போறீங்க. இப்ப போகக்கூடிய விஷயத்துல வெற்றி கிடைச்சதுன்னா என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும். பேங்க்ல லோன் விஷயமா போறேன், ஒரு இன்டர்வியூ விஷயமா போறேன், கொடுத்த கடனை திரும்ப வாங்க போறேங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். பிசினஸ் டீலிங் பேச போகலாம், வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கணும், போகக்கூடிய விஷயத்துல காரியத்தடை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. அதுக்கு போகும்போது நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, அதாவது திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் 3யும் சேர்த்து கொழுந்து விட்டு எரிய செஞ்சதுக்கு அப்புறமா அதுல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சாம்பலை கொஞ்சமா நெய் சேர்த்து பசை மாதிரி தயார் செஞ்சு அதை நெத்தில இட்டுக்கிறது மூலயமா காரிய தடைகள் நீங்கும். எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் கைக்கு வந்து சேரும். கட்டுக்கடங்காமல் செல்வம் உங்களை சேருவதை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதே விசேஷம்தான். அந்த ஒரு கார்த்திகை தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. அதே மாதிரி அன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதால முருகப்பெருமானையும் மனசார வேண்டிக்கணும். சிவபெருமான், முருகப்பெருமான், மகாலட்சுமி தாயார் 3 பேருக்கும் உகந்த இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் அவங்க வீடு பக்கத்துல கூட சிவாலயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பராமரிப்பு இல்லாம, தீபம் ஏற்றத்துக்கு கூட எண்ணெய் இல்லாம வறண்டு போயிருக்கும். அப்படிப்பட்ட கோவில்களுக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு உங்க கையால நெய்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க. கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ட்ரேல அகல் விளக்கு நிறைய இருக்கும். ஆனால் சில கோவில்கள் அகல் விளக்கு கூட இல்லாமல் இருக்கும். அப்படி கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் ஏற்றுவதற்கான அகல் விளக்கு 50ஓ 100ஓ, மிஞ்சி போனால் 100 ரூபாய் செலவு பண்ணால் போதும். எக்கச்சக்கமான அகல் விளக்கை நீங்கள் வாங்கிட்டு போய் கோவிலுக்கு தானமாக கொடுங்க. வரக்கூடிய பக்தர்கள் ஏற்றக்கூடிய ஒரு தீபத்திலையும் உங்களுக்கும் பங்கு இருக்கும். அது மூலமா கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் உங்களுக்கும் வந்து சேரும். அதே மாதிரி கோவிலில் ஏற்றக்கூடிய தீபம் இருக்குல்ல, அதாவது அந்த கர்ப்ப கிரகத்தில் ஏற்றக்கூடிய அந்த தீபம் இருக்குல்ல, அதுக்கு தேவையான எண்ணெயோ நெய்யோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை அன்றைய தினம் உங்கள் வீடு பகுதியில் கோவிலுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியக்கூடிய இந்த ஒரு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றிகளை மட்டும்தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.